திரும்பிய குதிரை. குந்தவி குழந்தை பருவத்திலிருந்தே தந்தையின் பெண்ணாக வளர்ந்து வந்தவள் என்று முன்னமே குறிப்பிட்டிருக்கிறோம். நரசிம்ம சக்கரவர்த்தியே அவளுக்கு தாயும் தகப்பனும் ஆச்சாரியனும் உற்ற சிநேகிதனுமாய் இருந்தவர். அவளுக்கு ஏதாவது மனக்கிலேசம் ஏற்பட்டால் அப்பாவிடம் சொல்லித்தான் ஆறுதல் பெறுவாள். சந்தேகம் வந்தால் அவரைத்தான் கேட்பாள். ஏதாவது குதூகலிக்கக்கூடிய விஷயம் நேர்ந்தாலும் அவரிடம் சொல்லி பகிர்ந்து கொண்டால்தான் அவளுக்கு பூரண திருப்தி உண்டாகும். ஒரு கதையோ கவிதையோ நன்றாயிருந்தால் அவரிடம் சொல்லி அனுபவிக்க வேண்டும். ஒரு சித்திரமோ சிற்பமோ அழகாயிருந்தால் அவருடன் பார்த்து மகிழ வேண்டும். இப்படியெல்லாம் வெகு காலம் வரையில் மகளும் தந்தையும் இரண்டு உடம்பும் ஒரே உள்ளமுமாக ஒத்திருந்தார்கள். ஆனால் அந்த காலம் போய் 3 வருஷம் ஆகிவிட்டது. அப்பாவுக்கும் பெண்ணுக்கும் இடையே இப்போதெல்லாம் ஒரு மானசீக திரை போட்டது போல் இருந்தது. தேச பிரஷ்ட தண்டனைக்குள்ளான சோழ ராஜகுமாரனுடைய ஞாபகம் குந்தவியின் மனத்தை விட்டு அகலவில்லை. எவ்வளவோ முயன்று பார்த்தும் அவனை மறக்க முடியவில்லை. அந்த ராஜகுமாரனை பற்றி குந்தவி பேச விரும்பினாள். ஆனால் யாரிடம் பேசுவது? இத்தனை நாளும் தன்னுடைய அந்தரங்க எண்ணங்கள் ஆசைகள் எல்லாவற்றையும் தந்தையிடமே சொல்லி வந்தாள். ஆனால் சோழ ராஜகுமாரன் விஷயமாக அவரிடம் மனம் விட்டு பேச முடியவில்லை. எப்போதாவது ஏதாவது கேட்டாலும் தன் எண்ணத்தை சிறிதும் அறிந்து கொள்ளாதது போலவே அவர் மறுமொழி சொல்லி வந்தார். தனக்கு தாயார் இல்லையே என்ற குறையை குந்தவி இப்போதுதான் உணர ஆரம்பித்தாள். அந்த குறையை ஒருவாறு நீக்கிக் கொள்வதற்காக அவள் விக்கிரமனுடைய அன்னையுடன் சிநேகம் கொள்ள விரும்பினாள். ஆனால் அருள்மொழியை குந்தவி சந்தித்த அன்றே அவள் பரஞ்சோதி அடிகளுடன் தீர்த்த யாத்திரை கிளம்பிவிட்டதை பார்த்தோம். யாத்திரையின் போது ஒரு சமயம் அவர்கள் மாமல்லபுரத்துக்கும் வந்திருந்தார்கள். சில தினங்கள் அந்த கலாஷேத்திரத்தில் இருந்தாள். அடிக்கடி அருள்மொழி ராணியை பார்த்தாள். ராணி அவளிடம் மிகவும் பிரியமாகவே இருந்தாள். ஆனாலும் அவர்களுடைய உள்ளங்கள் கலக்கவில்லை. எப்படி கலக்க முடியும்? தன்னுடைய ஏக புதல்வனை குந்தவியின் தந்தை கண்காணாத தீவுக்கு அனுப்பிவிட்டதை பற்றி அருள்மொழியின் மனம் கொதித்து கொண்டிருந்தது. குந்தவிக்கோ தன் தந்தை மேல் அணுவளவேனும் குற்றம் இருப்பதாக தோன்றவில்லை. தந்தையின் இடத்தில் அவளுக்கு இருந்த ஒப்பில்லாத பிரியத்தோடு அவரை பற்றி அவளுக்கு ரொம்ப பெருமையும் உண்டு. இதிகாசங்களில் வரும் சூரிய சந்திர வம்சத்து சக்கரவர்த்திகளைப் போல் பெருமை வாய்ந்தவர் தன் தந்தை. வடக்கே நர்மதை நதி வரையில் சென்று திக்விஜயம் செய்தவர். ராட்சச புலிகேசியை வென்று வாதாபியை அழித்தவர். அப்படிப்பட்டவரின் கீழ் சிற்றரசனாய் இருப்பதே அந்த சோழ ராஜகுமாரனுக்கு பெருமையல்லவா? 200 வருஷமாக சோழர்கள் பல்லவ சக்கரவர்த்திகளுக்கு அடங்கி கப்பம் செலுத்தி வரவில்லையா? இப்போது மட்டும் என்ன வந்தது? இவ்விதம் அந்த 2 பேருடைய மனோபாவங்களிலும் வித்தியாசம் இருந்தபடியால் அவர்கள் மனங்கலந்து பேச முடியவில்லை. ஒருவரிடம் ஒருவரின் அன்பு வளர்ந்தது. ஆனால் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் ஒரு முக்கியமான பகுதி பூட்டப்பட்டு கிடந்தது. ஒரு நாள் அருள்மொழி ராணி ஓரளவு தன் இருதயத்தின் கதவை திறந்தாள். குந்தவியின் தந்தைக்கு தன்னை மனஞ்செய்து கொடுப்பதாக பேச்சு நடந்ததையும் தான் அதை தடுத்து பார்த்திப மகாராஜாவை கல்யாணம் செய்து கொண்டதையும் கூறினாள். விக்கிரமனுடைய பிள்ளை பிரயாயத்தில் அவனுக்கு குந்தவியை மனம் முடித்து வைக்க தான் ஆசைப்பட்டதையும் தெரிவித்தாள். அப்போது குந்தவியின் உடம்பெல்லாம் புலகாங்கிதம் அடைந்தது. ஆனால் பிறகு ராணி அதெல்லாம் கனவாய் போய்விட்டது. பாக்கியசாலியான வேறொரு ராஜகுமாரனை நீ மணந்து சந்தோஷமாய் வாழ்வாய் என்று சொன்னபோது குந்தவிக்கு கோபமே வந்தது. இல்லை அம்மா, எனக்கு இல்லறத்தில் பற்று இல்லை. உலகத்தை துறந்து நான் சிவவிரதையாக போகிறேன் என்றாள் குந்தவி. அவள் அவ்விதம் கூறியதின் கருத்தை ராணி அறிந்து கொள்ளவில்லை. பிறகு ஒரு சமயம் குந்தவி, இளவரசர் விக்கிரமன் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு கப்பம் செலுத்த இசைந்தால் இன்னமும் திரும்பி வந்து சோழ நாட்டுக்கு அரசராகலாமே என்று சொன்னபோது அருள்மொழி ராணியின் முகம் அருவருப்பினால் சினுங்கியிற்று. அதை காட்டிலும் விக்கிரமன் செத்து போனான் என்ற செய்தி எனக்கு சந்தோஷத்தை அளிக்கும் என்றாள்.
மாமல்லபுரத்தில் அருள்மொழி ராணி தங்கி இருக்கும் போதுதான் ஒரு நாளைக்கு பழைய சிவனடியார் வந்து மகாராணியை பார்த்து பேசினார். அவர் பேசிவிட்டு திரும்பி போகும் சமயத்தில் குந்தவி அவரை பார்த்தாள். உடனே பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துவிட்டன. ராணியிடம் சென்று அந்த சிவனடியார் யார் என்று கேட்டார். யார் என்று ராணியினால் சொல்ல முடியவில்லை. யாரோ பெரியவர், என் பதி வீர சொர்க்கம் சென்ற பிறகு இவர்தான் எங்களுக்கு குலதெய்வமாய் இருந்து வருகிறார் என்றார். குந்தவி மனதிற்குள் குலதெய்வமில்லை, குலச்சனியன் என்று நினைத்து கொண்டாள். பின்னால் அருள்மொழி தேவி காவேரி சங்கமத்தில் கடலில் மூழ்கிய செய்தியும் அவளை யாரோ தூக்கி சென்றதாக வதந்தியும் காதில் விழுந்தபோது தூக்கி கொண்டு போனவர் அந்த போலி சிவனடியாராய்த்தான் இருக்க வேண்டும். ஏதோ கெட்ட நோக்கத்துடன் அந்த வேஷதாரி இத்தனை நாளாய் மகாராணியை சுற்றி இருக்கிறான் என்று நிச்சயம் செய்து கொண்டார். இந்த துர்ச்சம்பவத்துக்கு சில காலத்துக்கு முன்புதான் குந்தவியின் தமையன் இலங்கையை வெற்றி கொண்டு திரும்பி வந்திருந்தான். அவன் தன் சகோதரியிடம் அளவற்ற வாஞ்சை வைத்திருந்தான். குந்தவி தன் உள்ளத்தை ஓரளவு திறந்து காட்டுவதும் சாத்தியமாய் இருந்தது. தன் சகோதரியின் மனோநிலையை உணர்ந்து மகேந்திரன் தானே செண்பகத்தீவுக்கு போய் விக்கிரமனை எந்த சாக்கிட்டேனும் திருப்பி அழைத்து வர தீர்மானித்தான். இந்த எண்ணத்துடனே அவன் சக்கரவர்த்தியிடம் சாவகம், காம்போஜம் முதலிய கீழ் சமுத்திர தீவுகளுக்கு படையெடுத்து செல்ல அனுமதி கேட்டான். சக்கரவர்த்தி இதற்கு சம்மதியாமல் தமக்கே கடற்பிரயாணம் செய்யும் உத்தேசம் இருக்கிறதென்றும் அதனால் மகேந்திரன் யுவராஜா பதவியை வகித்து பல்லவ சாம்ராஜ்யத்தை பரிபாலிக்கும் பொறுப்பை வகிக்க வேண்டும் என்றும் வற்புறுத்தினார். மகேந்திரனால் இதை மறுக்க முடியவில்லை. இந்த நிலைமையில் குந்தவியின் வற்புறுத்தலின் மேல் மகேந்திரன் மாரப்ப பூபதியை சோழ நாட்டின் சேனாதிபதி ஆக்கியதுடன் அவனை மாமல்லபுரத்துக்கும் தருவித்தான். சிவனடியாரை அவன் கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவர் மூலமாக ராணி அருள்மொழி தேவி இருக்குமிடத்தை அறிய வேண்டும் என்றும் மாரப்ப பூபதிக்கு கட்டளை பிறந்தது. அதோடு குந்தவியும் மகேந்திரனும் உறையூர் வசந்த மாளிகையில் சில காலம் வந்து தங்க போவதாகவும் அதற்கு வேண்டிய ஆயத்தங்கள் செய்ய வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் உறையூர் போவதற்கு சக்கரவர்த்தியும் சம்மதம் கொடுக்கவே மகேந்திரனும் குந்தவியும் மற்ற பரிவாரங்கள் புடைசூழ ஒரு நாள் பிரயாணம் கிளம்பினார்கள். விக்கிரமன் காட்டாற்று வெள்ளத்தில் அகப்பட்டு தப்பி பிழைத்த அன்றைக்கு மறுநாள் உச்சி போதில் அந்த காட்டாற்றுக்கு சுமார் ஒரு காத தூரத்தில் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். குந்தவி பல்லக்கிலும் மகேந்திரன் குதிரை மேலும் அமர்ந்து பிரயாணம் செய்தார்கள். மகேந்திரன் தன்னுடைய இலங்கை பிரயாணத்தை பற்றியும் அங்கே தான் நடத்திய யுத்தங்களை பற்றியும் தங்கைக்கு சொல்லி கொண்டு வந்தான். இலங்கை நாட்டின் நீர்வள நிலவளங்களை பற்றியும் வர்ணித்தான். குந்தவி வியப்புடன் கேட்டுக்கொண்டு வந்தாள். ஆனாலும் இடையிடையே அவளுடைய ஞாபகம் செண்பகத்தீவின் இரத்தின வியாபாரியின் மீது சென்று கொண்டிருந்தது. இது அவளுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. அந்த இரத்தின வியாபாரி வராமல் போனதினால்தான் என்ன, எதற்காக தன் மனம் அவ்வளவு கவலையுறுகிறது என்று ஆச்சரியப்பட்டாள். அவன் தனக்கு செண்பகத்தீவு என்று சொன்னபடியால் சோழ ராஜகுமாரனை பற்றி அவனிடம் விசாரிக்கும் ஆவல் தான் காரணம் என்று தன்னை தானே சமாதானம் செய்து கொண்டாள். இல்லை இல்லை, அவர்கள் இருவருக்கும் உள்ள முக ஒற்றுமைதான் காரணம் என்று ஒரு மனம் சொல்லியிற்று. ஆனால் அது உண்மையா, அல்லது நம்முடைய கண்கள் தான் நம்மை ஏமாற்றி விட்டனவா? உண்மையில் அத்தகைய முக ஒற்றுமை இருந்தால் அப்பா அதை கவனித்திருக்க மாட்டாரா? கவனித்திருந்தால் அவனை வழிப்பறிக்காரர்களிடமிருந்து காப்பாற்றி உறையூருக்கு அனுப்பி வைத்திருப்பாரா? அதெல்லாம் இல்லை, நம்முடைய பிரம்மை தான் காரணம் என்று இன்னொரு மனம் சொல்லியிற்று. இத்தகைய எண்ணங்களுக்கு மத்தியில் உறையூரில் ஒருவேளை அந்த இரத்தின வியாபாரியை சந்திப்போமா என்ற நினைவும் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. இப்படியெல்லாம் குந்தவி தன் மனதிற்குள் எண்ணமிட்டு கொண்டும் ஒரு காதில் மகேந்திரனுடைய பேச்சை கேட்டு ஊங்கொட்டி கொண்டும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கையில் அவர்களுக்கு எதிரே திடீரென்று தோன்றிய ஒரு காட்சி அவளை ஒரே அடியாக தூக்கி வாரி போட்டது. இத்தனைக்கும் அந்த காட்சி வேறொன்றும் இல்லை. சேணம் போட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு உயர்ந்த ஜாதி குதிரை
முதுகில் ஆள் இல்லாமல் தனியாக வந்து கொண்டிருந்த காட்சிதான். அதை கண்டு ஏன் அவ்வாறு குந்தவி திடுக்கிட வேண்டும்? அவளுக்கே தெரியவில்லை. குதிரை இன்னும் அருகில் வந்தது. அது அவளுடைய தந்தையின் குதிரைதான் என்பது ஐயமற தெரிந்தது. சில சமயம் சக்கரவர்த்தி அதில் ஏறி வந்திருப்பதை அவளே பார்த்திருக்கிறாள். அது எப்படி இங்கே வந்தது? ஒருவேளை அப்பாதான். அவ்விதம் இருக்க முடியாது. அப்பாவிடம் காஞ்சியில் விடை பெற்று கொண்டுதானே கிளம்பினோம். நமக்கு முன்னால் அவர் எப்படி வந்திருக்க முடியும்? வந்திருந்தாலும் குதிரை ஏன் இப்போது தனியாக வருகிறது? சட்டென்று ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ரத்தின வியாபாரிக்கு குதிரை கொடுத்து அனுப்பியதாக அப்பா சொன்னார் அல்லவா? குதிரைக்கு பதிலாக அவன் கொடுத்த ரத்தினங்களையும் காட்டினார் அல்லவா? ஆமாம், ரத்தின வியாபாரி ஏறி சென்ற குதிரையாய்த்தான் இருக்க வேண்டும். ஆனால் அது ஏன் இப்போது தனித்து வருகிறது? ரத்தின வியாபாரி எங்கே? அவன் என்ன ஆனான்? குந்தவியின் அடிவயிறு அப்படியே மேலே கிளம்பி அவளுடைய மார்பில் புகுந்து மூச்சை அடைத்து விட்டது போல் இருந்தது. ஆற்றங்கரையில் குந்தவியின் முகத்தில் தோன்றிய மாறுதலை மகேந்திரன் கவனித்தான். என்ன தங்காய், என்ன என்றான். தனித்து வந்த குதிரையை வெறித்து நோக்கிய வண்ணம் இருந்தாள் குந்தவி. அவள் வாயிலிருந்து வார்த்தை ஒன்றும் வரவில்லை. இதை கவனித்த மகேந்திரன், தங்காய், அதோ வருகிறது குதிரைதானே, புலி சிங்கம் அல்லவே, எதற்காக இப்படி பயப்படுகிறாய் என்று கேட்டான். குந்தவிக்கு ரோஷம் பிறந்தது, பேச்சும் வந்தது. புலி சிங்கமாய் இருந்தால் தான் என்ன அண்ணா, நீ பக்கத்திலே இருக்கும்போது என்றாள். பின் ஏன் இப்படி வெறித்து பார்க்கிறாய், பேய் பிசாசுகளை கண்டது போல? அண்ணா, அந்த குதிரை யாருடைய குதிரை தெரியுமா? தெரியாது. யாருடையது? அப்பாவினுடையது. என்ன? ஆமாம், இதே மாதிரி உயர் ஜாதி குதிரைகள் 2 அப்பாவிடம் இருக்கின்றன. இது புஷ்பகம், இன்னொன்று பாரிஜாதம். அப்படியா? இது எப்படி இங்கே தெரிக்கெட்டு வருகிறது? அப்பாவிடம்தான் நாம் காஞ்சியில் விடை பெற்று கொண்டு கிளம்பினோமே. அவர் இந்த குதிரையில் வந்திருக்க முடியாது. செண்பகத்தீவின் ரத்தின வியாபாரிக்கு அப்பா தம் குதிரையை கொடுத்ததாக சொன்னார். ஓஹோ, இதற்குள் குதிரை மிகவும் நெருங்கி வந்துவிட்டது. மகேந்திரன் கட்டளைப்படி உடன் வந்த வீரர்களில் ஒருவன் குதிரையை பிடித்து கொண்டான். அதை தன் அருகில் வரும்படி குந்தவி கூறி அதன் முதுகை தடவி கொடுத்தாள். குதிரை உடம்பை சிலிர்த்து கொண்டு கனைத்தது. பிறகு அக்குதிரையையும் பிரயாண கோஷ்டியோடு கொண்டு போனார்கள். அண்ணா, அந்த ரத்தின வியாபாரிக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்று குந்தவி மிக்க கவலையுடன் கேட்டாள். ரத்தின வியாபாரியை விக்கிரமன் என்பதாக குந்தவி சந்தேகிக்கிறாள் என்னும் விஷயம் மகேந்திரனுக்கு தெரியாது. ஆகையால் அவன் அலட்சியமாக, பல்லவ சக்கரவர்த்தியை சுமந்த குதிரை கேவலம் ஒரு வியாபாரியை சுமக்குமா? எங்கேயாவது கீழே தள்ளி குழியும் பறித்து விட்டு வந்திருக்கும் என்று சிரித்தான். குந்தவியின் உள்ளம் துடித்தது. ஆனால் ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் ஒரு ஆறுதலான எண்ணமும் உண்டாயிற்று. உண்மையிலே இந்த குதிரை அவனை தள்ளிவிட்டு வந்திருக்குமானால் அவன் சோழ ராஜகுமாரனாக இருக்க மாட்டான், சாதாரண வர்த்தகனாய்தான் இருப்பான். ஆனால் அந்த ரத்தின வியாபாரியின் தீரத்தை பற்றியும் போர் திறமையை பற்றியும் அப்பா ரொம்ப சொன்னாரே. ஐயோ, அவனுக்கு என்ன நேர்ந்திருக்கும்? இவ்வளவு அறிவுள்ள பிராணியான குதிரைக்கு பகவான் பேசும் சக்தி மட்டும் கொடுக்காமல் போய்விட்டாரே. அந்த சக்தி இருந்தால் ரத்தின வியாபாரிக்கு என்ன நேர்ந்தது என்ற ரகசியத்தை அது வெளியிடும் அல்லவா? புஷ்பகத்துக்கு பேசும் சக்தி திடீரென்று ஓர் அற்புதத்தினால் வந்துவிடாதா என்று ஆசைப்பட்டவளைப் போல் குந்தவி அதன் முதுகை அடிக்கடி தடவி கொண்டு வந்தாள். இப்படி பிரயாணம் நடந்து கொண்டிருக்கையில் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சுற்றுப்புற காட்சியின் தோற்றத்தில் ஒரு மாறுதல் காணப்பட்டது. தரை ஈரமாய் இருந்தது. அங்கங்கே பள்ளமான இடங்களில் நீர் தேங்கி இருந்தது. மரங்கள் பளிச்சென்று இருந்தன. காற்றும் குளிர்ந்து வந்தது. தங்காய், நேற்று இங்கெல்லாம் பெருமழை பெய்திருக்கிறது. காஞ்சியில் ஒரு துளி கூட விழவில்லையே என்றான் மகேந்திரன். அதை பற்றியே தான் குந்தவியும் சிந்தித்து கொண்டிருந்தாள். ஒருவாறு அவளுக்கு உண்மை புலப்பட ஆரம்பித்தது. நேற்று மாலை திடீரென்று இந்த பக்கத்தில் பெரும் புயலும் மழையும் அடித்திருக்கிறது. அதில் புஷ்பகமும் ரத்தின வியாபாரியும் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
குதிரை எப்படியோ தப்பி பிழைத்து வந்திருக்கிறது. ரத்தின வியாபாரி ஐயோ பாவம், அவனுக்கு என்ன நேர்ந்ததென்பது வழியில் எங்கேயாவது தெரிய வருமா? விபத்து நடந்த இடத்தை புஷ்பகம் காட்டுமா? ஒருவேளை உயிர் போன அவனுடைய உடலை காணும்படி நேருமோ? சிவசிவ, அந்த சகிக்க முடியாத நினைப்பினால் குந்தவி கண்களை மூடிக்கொண்டாள். இவ்விதம் ஈரமான பிரதேசங்கள் வழியாக அரைகாத தூரம் போன பிறகு சூரியன் அஸ்தமிக்க ஒரு நாழிகை பொழுது இருக்கும் சமயத்தில் காட்டாற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். நேற்று மாலை அந்த காட்டாற்று அளித்த காட்சிக்கு இப்போதைய காட்சி நேர்மாறாய் இருந்தது. நேற்று அங்கே ஊழி காலத்து மகா பிரளயத்தை போல கண்ணி கட்டிய தூரம் ஒரே ஜல பிரவாகமாய் பிரம்மாண்டமான சுழல்களுடனும் ஹோ என்ற பேரிரிச்சலுடனும் அலைமோதி கொண்டு போன வெள்ளம் பார்க்க பீதிகரமான காட்சியை அளித்தது. இன்று அதே பிரதேசம் பிரளயத்துக்கு பிறகு ஏற்படும் புது உலக சிருஷ்டியில் நவமோகனத்தை பெற்றிருந்தது. காட்டாற்றின் மத்தியில் முழங்கால் அளவு ஜலம் சலசலவென்ற சத்தத்துடன் போய்கொண்டிருந்தது. அஸ்தமன சூரியனின் பொற்கிரணங்கள் பசுமர கிளைகளின் வழியாக வந்து ஓடும் ஜலத்தில் தவழ்ந்து விளையாடி வர்ண ஜாலங்களை காட்டின. நதிக்கரை பறவைகள் மதுரகானம் செய்து கொண்டு மரங்களில் உள்ள கூடுகளை நோக்கி வந்தன. அழகும் அமைதியும் ஆனந்தமும் அங்கே குடிக்கொண்டிருந்தன. ஆனால் குந்தவியின் உள்ளத்திலோ நேற்று அங்கே அடித்த புயலும் மழையும் இப்போது குமரி கொண்டிருந்தன. நேற்று அந்த காட்டாற்றில் பெருவெள்ளம் பெருகியிருக்க வேண்டும் என்று அவள் தெரிந்து கொண்டாள். நதிக்கரை மரங்களின் அடிமரத்தில் தண்ணீர் பிரவாகத்தின் புது அடையாளம் நன்றாக பதிந்திருந்தது. தாழ்ந்த கிளைகளில் வெள்ளத்தில் வந்த வைக்கோல் முதலியவை சிக்கிக் கொண்டிருந்தன. காட்டாற்று வெள்ளமாதலால் மலமளவென்று பெருகியிருக்க வேண்டும். ரத்தின வியாபாரியின் கதியை ஒருவாறு குந்தவி இப்போது யூகித்தாள். காட்டாற்று வெள்ளத்தின் சக்தியை அறியாமல் அவன் நதியில் இறங்கியிருப்பான், அல்லது அவன் இறங்கிய பிறகு பிரவாகம் திடீரென்று பெருகியிருக்கும். குதிரை எப்படியோ தப்பி கரையேறி இருக்கிறது. பாவம், அது வெகு நேரம் கரையிலேயே ரத்தின வியாபாரியை எதிர்பார்த்து காத்திருக்கும். அவன் கரைக்கு வராமல் போகவே காஞ்சியை நோக்கி கிளம்பி இருக்கிறது. ரத்தின வியாபாரி ஐயோ, பிரவாகத்துக்கு இரையாகி இருக்க வேண்டும். அடடா, தாயாரை பார்ப்பதற்காக அவசரமாக உறையூருக்கு போவதாக சக்கரவர்த்தியிடம் சொன்னானாமே, அவனுக்கு இந்த கதியா நேர வேண்டும்? இப்படி குந்தவி எண்ணமிட்டு கொண்டிருக்கையில் பல்லக்கு நீரோட்டத்தின் அருகில் வந்தது. எல்லாரும் ஜலத்தில் இறங்கினார்கள். ஆனால் புஷ்பகம் மட்டும் நீரில் இறங்க தயங்கியிற்று. நதிக்கரைக்கு வந்ததிலிருந்தே அதனுடைய தயக்கம் அதிகமாயிருந்ததை எல்லாரும் கவனித்தார்கள். அதை பிடித்து வந்த போர் வீரன் நீரோட்டத்தில் இறங்கும்படியாக அதை பலவந்தப்படுத்தினான். குதிரையும் இறங்கியிற்று, அவ்வளவுதான். உடனே அது ஒரு திமிரி கொண்டு போர் வீரனுடைய பிடியில் இருந்து விடுவித்து கொண்டது. வந்த கரையை நோக்கி திரும்பி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து ஓடியது. கரையை அடைந்ததும் அது நிற்கவில்லை. வேகம் இன்னும் அதிகமாயிற்று. வில்லிலிருந்து கிளம்பிய ராமபானம் என்பார்களே, அது மாதிரி 4 கால் பாய்ச்சலில் பறந்து ஓடி எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கையிலேயே காஞ்சி செல்லும் சாலையில் கண்ணு கெட்டாத தூரம் வரையில் சென்று மறைந்தது. புஷ்பகம் என்று அப்பா பெயர் வைத்தது சரிதான். தரையில் அதன் கால்கள் தொட்டதாகவே தெரியவில்லையே என்றான் மகேந்திரன்.